வாங்க டேஸ்டியான காய் தக்காளி கடையல் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு வின்டர் ஸ்பெஷல். ரெயின் அப்போ தக்காளியை செடியிலே விட்டால் வீணாயிடுது, அதனால் காய்வாடாக இருக்கும் போதே பிரிச்சாச்சு. இப்போ ப்ரெஷர் குக்கரில் 1.5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் காஞ்சோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் பொரிஞ்சோடனே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஆனியனை ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 8 பூண்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காரத்துக்கு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் தக்காளியை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். இப்போ தக்காளி கடையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே குக்கரை ஓப்பன் பண்ணிடுங்க. தண்ணி கரெக்டான அளவு வச்சுருந்தனால 2 இன்ச்சு புளியை அதிலே சேர்த்து நல்ல மேஷரை வச்சு மேஷ் பண்ணி விடுங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். எனக்கு காரம் கரெக்டாக இருந்துச்சு. அப்படியே பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. டேஸ்டியான தக்காளி கடையல் ரெடி. பழுத்த தக்காளியிலையும் இதே தக்காளி கடையல் செய்யலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடான இட்லி சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். காரமான ஒரு தொட்டுக்கையை செஞ்சிட்டிங்கன்னா இந்த தக்காளி கடையில் அழைச்சிக்கிற மாதிரி வேறு டிஷ்ஷே கிடையாது. ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். இந்த மாதிரி டேஸ்டி ஹெல்தி ரெசிபிக்கு சக்தி லைஃப் பீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.